வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மாத ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஆடி மாதத்தில் என்ன நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது, சாதகமான பலன்கள், பாதகமான பலன்கள், இது என்ன அப்படின்றத தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்குண்டான ராசி பலன்களை நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம்ங்க. எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பயன்பெற செய்யுங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்களெல்லாம் போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டில் ஆடி மாதத்தில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரைக்குண்டான கிரக நிலைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி பார்த்திங்கன்னா மிக முக்கியமான திருப்பங்களும் பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புகளுமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் அமைய போகுதுங்க. அப்போ சந்திரனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் தரக்கூடிய விரிவான பலன்களையும் கிரக நட்சத்திரங்களுடைய பலன்களையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம்ங்க. இப்போ அந்த ஆடி மாதத்தில் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே 1ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது உங்களுக்கு ஜென்ம குரு என்றாலும் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவதால் எண்ணற்ற நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார்னே சொல்லலாமுங்க. அப்போ ராகு கேது பார்த்தீங்கன்னா ராகு 8ஆம் வீட்டில் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. கேது 2ஆம் வீட்டில் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ 8ல் ராகு இருப்பதால் அஷ்டம ராகுவினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாமுங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் மீனத்தில் சஞ்சரித்து ஜூலை 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கர நிலையை அடைகிறாருங்க. அப்போ சூரியன் உங்களுக்கு ஜூலை 17லேருந்து இந்த ஒரு மாத காலமே உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறாருங்க. குருவுடன் சேர்ந்து இணைகிறாருங்க. அதனால் சிவராஜ யோகம் உங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாமுங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இந்த பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் உத்தியோகத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரியன் உச்சக்குரு உடன் இணைவதால் உங்களுடைய நிர்வாகத் திறமை, ஆளுமை திறன் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அதிகரித்து காணப்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களாக இருந்தீங்கன்னா புதிய பதவிகள், இடமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதமாக அமையக்கூடுங்க. 11ல் செவ்வாய் இருப்பதால் பார்த்தீங்கன்னா சுய தொழில் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. லாபங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக கூடும். கூட்டு தொழிலில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தொழிலில் உங்களுக்கு சில சுணக்கங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் வளர்ச்சி ஏற்பட காண்பீங்க. சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு வருமானம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பொருளாதார நிலை மிக வலுவாக இருக்குங்க. 11ல் இருக்கக்கூடிய செவ்வாயால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி, சொத்து சேர்க்கை, ரியல் எஸ்டேட் மூலம் நல்ல வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வராது என்று நினைத்த பழைய நிலுவைத் தொகைகள் எல்லாமே உங்களுக்கு கைக்கு சேருங்க. அதனால் 2ல் கேதுவும் 8ல் ராகுவும் இருப்பதால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை இந்த மாதம் தவிர்த்துருங்க. பிறருக்கு ஏதாவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் அதையும் இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு மாதமுங்க. குடும்ப உறவுகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ராசியில் உங்களுக்கு உச்சகுருவினுடைய அதாவது ராசியிலேயே உங்களுக்கு குரு இருக்கிறதுனால உங்களுடைய 5, 7, 9 ஆகிய வீடுகளை குரு பார்க்கிறாருங்க. அதனால் பார்ப்பதால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள், திருமணம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. சமூகத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க. அப்போ நிச்சயம் ஆரோக்கியம் விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உடல் உஷ்ணம், கண் எரிச்சல், பித்தம் சம்பந்தமான உபாதைகள் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அஷ்டம ராகுவினுடைய தாக்கம் இருப்பதால் வாகனங்களை இயக்கும்போது அலைச்சல்களை எல்லாம் குறைத்து அதாவது அதிக வேகத்தில் செல்லாமல் மிதமான ஒரு வேகத்தில் செல்லுங்க. அது உங்களுக்கு மிக நல்ல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் உள்ளடக்கிய குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு ராசியில் உச்சம் பெற்று இருப்பதால் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே உங்களுக்கு நனவாக கூடுங்க. புதிய தொழில் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அமோகமான ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. பொருளாதார விஷயங்களில், நிதி நெருக்கடிகளில் முழுமையாக இதெல்லாம் உங்களுக்கு
உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. வேலைப்பளு காரணமாக பார்த்தீங்கன்னா சிறு அசதி அல்லது சோர்வு ஏற்படலாமுங்க. அதனால் ஓய்வு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. அதனால் இந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருங்க. பூசம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு 9ல் இருக்கக்கூடிய சனி வக்கரமடைவதால் உங்களுடைய நீண்ட தூர பயணங்கள், வெளிநாட்டு முயற்சிகள், சில தாமதங்களுக்கு பின்பு நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை எல்லாமே இந்த மாதம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இந்த எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தந்தை வழி உறவினர்களுடன் நீங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை இந்த மாதங்களில் தவிர்க்க வேண்டிய ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய புதனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் உங்களுடைய புத்தி கூர்மையால் கடினமான காரியங்களை கூட எளிதில் முடித்து விடுவீங்க. ஆன்மீகம் மற்றும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகுங்க. உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே இந்த மாதம் நீங்கக்கூடும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் பாராட்டுகளுமே கிடைக்குங்க. 8ல் ராகு இருப்பதால் அறிமுகமில்லாத நபர்களிடம் மற்றும் பண பரிவர்த்தனைகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டுங்க இந்த மாதம். அப்போ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எளிய பரிகாரங்களாக, அதாவது அதிர்ஷ்டம் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் அல்லது அம்மன் கோவில்களில் விளக்கேற்றி வழிபடுவதும் உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி தருங்க. ராகுகேது தோஷம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு தடைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடியதாக இருக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க.